நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற 2 குழுக்களுக்கிடையிலான மோதல் மிகப்பெரிய அளவான அதிர்வலைகளை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் ஒரு அதிகாரி, சிகிச்சை பெற்று வந்த அதிகாரி தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த உயிரிழப்போடு இதுவரைக்கும் 28 உயிரிழப்புகளாக மாறியிருக்கிறது. இந்த மோதல்கள் காரணமாக நடைபெற்ற உயிரிழப்புகள். அது மட்டுமில்லாமல் 20க்கும் அதிகமான சிறைச்சாலை அதிகாரிகள் ஆபத்தார முறையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வராங்க. இன்றைய நாளில் உயிரிழந்த 7 அதிகாரிகளுடைய உடலங்களும் வாகன தொடரணி மூலமாக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு உறவினர்கள், அதிகாரிகள், குறிப்பாக அமைச்சர் ஹர்ச நாணயக்கார் ஆகியோரும் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பங்கு கொண்டிருந்தாங்க. அமைச்சரிடம் சில முக்கியமான தகவல்களும் கூறப்பட்டது. அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் கூறிய தகவலின்படி இந்த சம்பவமானது இந்த அதிகாரிகளுடைய முயற்சியால் தான் இந்த அளவுக்காவது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய உயிர்கள் அதனால்தான் பறி போயிருக்கிறது. காரணம், அங்கிருந்த கைதிகள் எல்லாருமே முழுமையாக சிறைச்சாலையினுடைய பிரதான கதவை உடைத்துவிட்டு வெளியில வாரது தான் முயற்சி செய்தாங்க. அவங்களுக்கு இடையிலான குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை உடைக்கிறதுல அதிகமானவர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த கலவரத்துல இந்த அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்காங்க. இரும்பு கம்பிகளால, கருங்கற்களால தாக்கப்பட்டிருக்காங்க. தலைகளில் தான் அதிகமாக தாக்கி தான் இவர்கள் உயிரிழந்திருக்காங்கன்றதான் அவங்களுடைய தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இந்த பிரதான கதவு உடைக்கப்பட்டு இந்த கைதிகள் எல்லாமே வெளியில வந்துடுவாங்க. அப்படி வெளியே வந்தா மிகப்பெரிய அளவான பேரழிவுகள், பொதுமக்களுக்கும் பெரிய அளவான அச்சுறுத்தல்களும் உயிர் அச்சுறுத்தல்களும் ஏற்படும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காவல்துறை அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இராணுவத்தினரும் சிறைச்சாலைக்குள்ள அனுப்பப்பட்டு தான் அவங்க இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு இவங்க முயற்சி செய்யலைன்னு சொன்னா இது பெரிய அளவான ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்ற தகவலை இன்றைய நாள நேரடியாகவே அமைச்சரிடம் அங்கிருந்த அதிகாரிகள் குறிப்பிட்டாங்க. நேற்று இரவு ஒரு அவசரமான விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் சொன்னா, ஒரு புதிய சிறைச்சாலை ஒன்றை காலி மகாமோதர பகுதியில் இருக்கின்ற கைவிடப்பட்ட அல்லது இப்பொழுது பணியில் இல்லாத ஒரு வைத்தியசாலை, இந்த வைத்தியசாலையினுடைய ஒரு பகுதியை சிறைச்சாலையாக மாற்றுவதற்கான அதிவிசேட வர்த்தமானியை அமைச்சர் ஹர்ச நாணயக்கார் அவர்கள் தன்னுடைய அதாவது அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின் அடிப்படையில் வெளியிட்டிருந்தார். இது உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளையும் இணைக்கும் வகையில் சட்டத்தின் பிரகாரம் இந்த சிறைச்சாலை புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறைச்சாலைக்கு இப்பொழுது நீர்கொழும்புல இருக்கின்ற கைதிகள் அனுப்பப்பட போறாங்க, அங்கு பராமரிக்க போறாங்க. ஏற்கனவே 1033 சிறை கைதிகள் வேறு சிறை சாலைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுல இன்று வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அனுப்பப்பட்ட 2 கைதிகள் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. நேற்று சில சிறை கைதிகளை பேருந்து மூலமாக வெளி மாவட்ட சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லும் போது ஒரே பேருந்துல சென்ற சிறை கைதிகள் சிலர் முரண்பாடோடு சில தாக்குதல்களை மேற்கொள்ள முயற்சி செய்திருக்காங்க. இதன் காரணமாக உடனடியாக அந்த தாக்குதல்கள், அந்த மோதல்கள் தடுக்கப்பட்டு வேறு பேருந்துகள் அவர்கள் பிரிக்கப்பட்டு வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் இன்று நல்ல சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளின்படி 12 கோடிக்கும் அதிகமான சொத்து சேதம் இந்த சிறைச்சாலைக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் முழுமையான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படலை. இதுல முக்கியமான கட்டமைப்புகள் முழுவதுமே சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறைச்சாலை இயங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்வதற்காகவே
பாரியளவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பகுப்பாய்வு அறிவித்தல் அது தொடர்பான விசாரணைகளை செய்யக்கூடிய அதிகாரிகள் இன்னும் சிறைச்சாலைக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படலை. பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்னும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலன்னு சொல்லப்படுது. வரும் நாட்களில் இது மிக விரைவாக நடத்தப்படும். அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருவதாக சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையை சுற்றியுள்ள பிரதேசங்களிலையும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அத்தனை சிறைச்சாலைகளுக்கும் இப்பொழுது அதிகமான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் 11,000 பேர் இருக்க வேண்டிய சிறைச்சாலைகளுக்குள்ள இப்பொழுது 44,000 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீதி அமைச்சர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னா, வீட்டுக்காவல்ல கைதிகளை சிறை வைப்பதற்கான ஒரு சட்டத்தை மிக விரைவில் அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போது, எந்தெந்த கைதிகள் எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தெரியல, சரியான விளக்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு சட்டம் ஒன்று இலங்கையில் வரப்போகுது. இப்பொழுதும் அதிகமான சிறை கைதிகள் சிறைச்சாலைகளில் இருப்பதற்கு பிரதானமான காரணமே போதைப்பொருள் தொடர்பான கைதிகள் தான். 2022ஆம் ஆண்டுக்கு முதல்ல இந்த அதாவது போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகளில் சில கட்டுப்பாடுகள் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது. அதாவது போதைப்பொருள் பாவனை செய்கிறவங்க அல்லது 1 கிராமுக்கு குறைவான அளவு வைத்திருந்தவங்களுக்கு அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பிணை வழங்குகிற முறைமை என்பது கொஞ்சம் கடினமாக்கப்பட்டது. இதன் காரணமாக எந்தெந்த நீதிமன்றங்களில் பிணை கோர்றது, எப்படி பிணை கோர்றது என்பது தகவல்கள் தெரியாதவர்கள் 1 வருஷங்களுக்கு மேலாகவும் சிறைச்சாலைகளில் இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த நெரிசல்கள் அதிகமாக ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை இலகுபடுத்துவதற்கான சில வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இப்பொழுது ஆலோசனைகள் நடந்து வருது. ஏற்கனவே இந்த சிறைச்சாலைக்குள்ள தாக்குதல்கள் அல்லது 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் நடக்க போகுது அப்படின்ற தகவல்கள் புலனாய்வு மூலமாக கிடைக்கப்பெற்றதாகவும், இதற்கு முன்னேற்பாடாக தான் அதிகாரிகள் பலர் அங்கு அழைக்கப்பட்டார்கள். அதாவது பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் அங்கு அழைக்கப்பட்டாங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1988ஆம் ஆண்டு ஒரு பெரிய அளவான கலவரம், அதோடு மோதல் இடம்பெற்றிருக்கிறது வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள. 2012ஆம் ஆண்டும் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள இந்த மாதிரி ஒரு மோதல் கலவரம் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு நடந்த பாரிய அளவான ஒரு கலவரமாகவும் மோதலாகவும் இது பார்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற மோதல் நடந்த பொழுது அப்பொழுது இருந்த அமைச்சர், இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர், பிரதி அமைச்சர் 2 பேருமே பதவி விலகி இருந்தாங்க. இப்போ எதிர்கட்சியினர் இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இப்பொழுது அரசாங்கத்தின் மீது முன்வைக்கிறாங்க. இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற அழுத்தம் முன்வைக்கப்படுது. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் தொடர்பாக இதுவரை வெளிவந்த தகவல்கள் இதுதான். டெங்கு நோய் தொடர்பாக தொடர்ந்தும் எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்படுது. ஒவ்வொரு இடங்களிலும் இப்பொழுது டெங்கு பரிசோதனை நடந்து வருது. இதுவரைக்கும் டெங்குனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 42ஆக அதிகரித்திருக்கிறது. இன்றைய நாளில் வெளிவந்த தகவல் அடிப்படையில் 63,899 பேர் இதுவரைக்கும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. சிகிச்சை பெறாமல் இன்னும் ஏராளமானவங்க இருக்காங்க. ஆனால் சிகிச்சை பெற்றவங்களுடைய எண்ணிக்கை இது 42 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, வரப்போற 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நீண்ட காலமாக நீர்க்கட்டணம் செலுத்தாம இருக்கிறவங்க தொடர்பாகவும் அவங்க தொடர்பாக ஆராய்ந்து நீர் விநியோக துண்டிப்பு வாரமாக ஒரு வாரத்தை அமல் கொண்டு வராங்க. நீண்ட காலம், 1 மாதம் 2 மாதம் நீண்ட காலமாக நீர் கட்டணம் செலுத்தாமல் இருக்கவங்களுடைய நீர் விநியோகம் துண்டிக்கப்பட போது அதுக்கான ஒரு வாரமே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 13 முதல் 19ஆம் தேதி வரை. சர்வதேச ரீதியில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரானுடைய சில நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதில் தாக்குதலாக கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான அமெரிக்காவுடைய நிலைகள் மீது, மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்களே உத்தியோகபூர்வமாக அறிவிச்சும் இருக்காங்க. காரணம்னு சொன்னால் அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதற்கு பதிலாகத்தான் இந்த தாக்குதலை நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கிற அவங்களுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்ற அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. இந்த தாக்குதல்கள் காரணமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பரஸ்பர ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்குள் வந்துள்ளது என்று நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. எனவே இது ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது சர்வதேச ரீதியில மத்திய கிழக்குல, குறிப்பாக ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர்ல. இதன் காரணமாக இன்றைய நாளில் கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச ரீதியில 5% அதிகரிச்சிருக்கிறது.
இதன் காரணமாக எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கப்பல் போக்குவரத்து மீண்டும் தடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழல் இப்பொழுது சர்வதேச ரீதியிலையும் ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.